ஸ்டூடெண்ட்ஸ், மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், எஸ்எம்சி, பிடிஏ தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், இருபால் ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்திய நாடு அப்படிங்கிறது ஒரு நாடு அல்ல, ஆசியாவின் துணைக்கண்டம். அவ்வளவு பெரிய நிலப்பரப்பு, செல்வ செழிப்பு நிறைந்தது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். அத்தனையும் சுரண்டுவதற்காக ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்தாங்க, வியாபாரம் செய்ய நோக்கத்தில் வந்தாங்க. நம்ம இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை அடிமையாக்குனாங்க. மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு அந்த காலகட்டங்கள்லாம் நம்ம சுதந்திரமா எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, பேச முடியாது. அவனுக்கு நம்ம சேவை செய்யக்கூடிய இடத்துல தான் நம்ம அனைவரும் வாழ்ந்துட்டு இருந்தோம். அதாவது அடிமைகளா வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்திய மக்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கோம். மன்னர்கள் முதற்கொண்டு மக்கள் வரை பல்வேறு பிரிவினைகளை ஏற்படுத்தி மக்கள் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமம் இல்லை அப்படிங்கிற நிலை ரொம்ப அதிகபட்சமான உச்சத்துல இருந்தது. அந்த சூழல்ல தான் மக்களை ஒன்று திரட்டி பல்வேறு தலைவர்கள் சுதந்திரத்துக்காக போராடினாங்க. சுதந்திரம் பெறக்கூடிய சூழல் கனிந்தது. அப்போ இவங்களுக்கு சுதந்திரம் அப்படிங்கறது ஒண்ணு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான தகுதியும் திறமையும் இவங்க கிட்ட இருக்குதா? இவங்க தான் அடிமை கூட்டமாச்சே, இவங்க நமக்கான அடிமைகள். இவங்க கிட்ட இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை கொடுத்தா அதை பயன்படுத்த தெரியாத ஒரு முட்டாள் கூட்டமா இருக்கிறாங்க, மூடர்களா இருக்கிறாங்க, கோழைகளா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டங்களில் நம்மள ரொம்ப ஏளனமா பேசினாரு. அந்த காலகட்டங்கள்ல யார் இந்த வேலையை எடுத்து செய்வாங்க? இந்த இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்வதற்கான சட்ட திட்டங்கள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கணும். அந்த சட்ட திட்டங்கள் இருந்தாதான் ஒரு முறையான கட்டுக்கோப்பா இருக்கும். இப்ப நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸ் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இது ஒரு ஒழுங்கு. எவ்வளவு பெரிய நிலப்பரப்ப, அவ்வளவு பெரிய மக்கள், அவ்வளவு துணைக்கண்டமா இருக்கக்கூடிய பலதரப்பட்ட ஜாதி, மதம், இனம், மொழி இந்த மாதிரியான வேறுபட்டு இருந்தாலும் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஜவஹர்லால் நேரு அவர்கள் மற்றும் சுதந்திர போராட்ட தலைவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு யாரு முதல்ல நிர்ணயம் பண்றது, இவ்வளவு பெரிய வேலையை யார் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்பதான் இந்தியாவிலேயே உலகிலேயே மிகப்பெரிய கல்வி அறிவுள்ள மேதையாக திகழ்ந்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அப்போ இவர்தான் இருக்கிறதுலேயே அதிகபட்சமான உலகத்திலே படிப்பு அதிகமா படிச்சவர். இப்போ இவ்வளவு பெரிய நாட்டுக்கு தேவையான சட்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறப்போ எப்போ டிசம்பர் 9, 1946 அந்த டைம்ல தொடங்கப்பட்ட சட்ட இயற்றும் பணி 1949 இப்போ ஜனவரி 26 இத்தனை நாட்கள் 2 வருஷம் சார் சொன்ன மாதிரி 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்கள். இப்போ ஒரு வருஷம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு கல்வியாண்டும் நம்ம பார்க்கணும் எவ்வளவு பெரிய லாங் பீரியட். அப்போ இது ஒரே வேலையா என்ன பண்ணிருக்கிறாரு
அனைவருக்கும் சமமான, பிரதமராக இருந்தாலும் சரி, குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, ரோட்ல போகக்கூடிய சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் சமமான ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும். அது ஜாதி, மதம், இனம், மொழி, இது எந்த வகையான தடைகளும் இருக்கக்கூடாது. எல்லாரும் சமம் அப்படிங்கிற நிலையில மிகப்பெரிய ஒரு அரும்பாடுபட்டு அந்த பணியை செய்து முடித்தாரு. ஆக நாமெல்லாம் இந்த மாதிரி நிம்மதியா, சந்தோஷமா, சுதந்திரமா வாழ்றோம், ஒரு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு வாழ்றோம் அப்படிங்கிறதுக்கு முதன்மை காரணமாக இருப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம். அந்த சட்டத்தை இனி வரும் பல நூறு ஆண்டுகளுக்கும் பொருந்தக்கூடிய வகையில அன்றைக்கே அவ்வளவு தொலைநோக்கு சிந்தனையோட எழுதியிருக்கிறாரு. இந்த சட்டத்தை பாதுகாப்போம். இந்த சட்டத்தை அனைவரும் பயன்படுத்தி பல்வேறு வகையான துறைகளிலும் மாணவ செல்வங்களாகிய நீங்கள் சட்டத்தின் மூலமாக பல உயரிய பதவிகளுக்கும் அதிகார பதவிகளுக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள், குடியரசுத் தலைவர் உயர் பதவிகளுக்கும் சட்ட வாய்ப்பு உள்ளது. தன்னுடைய திறமைகளையும் படிப்பையும் தொடரும் போது எவ்வளவு பெரிய உச்சத்தையும் அடையலாம் என்று சட்டத்தை பாதுகாப்போம், சட்டப்படி நடப்போம். இந்த வாய்ப்பை வழங்கிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு மற்றும் மாணவ செல்வங்களுக்கு பள்ளியின் சார்பாகவும் மனமார்ந்த குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்ஹிந்த், ஜெய்பீம். Hey, what's your name? Hey, ready?